ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி வீடியோவில் ஷெயின் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்ல போகிற ரொம்பவும் க்ரேஸியான ப்ராடக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே ரொம்பவும் க்ரேஸியாகவும் வினோதமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கண்டுபிடிப்புகளையும் பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்கள் அமேசானில் ஏதாவது ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்களா? நீங்கள் கடைசியாக அமேசானில் வாங்கின ப்ராடக்ட் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது ஸ்னேக் ஸ்கின் ஷாக் ஸ்னீக்கர்ஸ். இந்த ப்ராடக்ட்டை முக்கியமாக இந்த ஷூ சாக்ஸ்லாம் போட்டுட்டு ஒர்க் போவாங்க, காலேஜ் போவாங்க, ஸ்கூல் போவாங்க இல்லையா, அவங்களுக்காகவே கண்டுபிடிச்சிருக்காங்க. யாருக்கெல்லாம் சாக்ஸ் போட்டு ஷூ போட பிடிக்காதோ அவங்களுக்காகவே உருவாக்கப்பட்டதான். சில பேருக்கு இந்த சாக்ஸ் போடும்போது அதிகமாக கால் ஸ்வெட் ஆகி துர்நாற்றம் அடிக்கும். அதனாலேயே அவங்களுக்கு இந்த மாதிரி ஷூ சாக்ஸ் போடுறதுக்கு பிடிக்காது. அவங்களுக்காகவே தான் இந்த மாதிரி ஒரு ஸ்லிப்பர்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐ மீன் இது ஒரு ஷூ தான். இந்த ப்ராடக்ட்டை நம்ம வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம சாக்ஸ் போடவே தேவையில்லை. இந்த ஷூவை நம்ம போட்டிருக்கும் போது சாக்ஸ் போட்டு நம்ம ஷூ போட்ட மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் தான் நமக்கு கொடுக்குமாங்க. என்னதான் இந்த ஷூ பார்க்குறதுக்கு கிரேஸியாக இருந்தாலும் இதுக்கு 4.9 ரேட்டிங்ஸ் வரைக்கும் இருக்குங்க. இதனுடைய மதிப்பு எவ்வளோ தெரியுமா? $22. அதாவது நம்ம ஊர் காசுக்கு 1800 வரைக்கும் வருமா. இந்த ஒரு ஷூக்கு 1800 ஒர்த் இல்லையா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது பீர் பெல்லி பேக். நிறைய பேர் அவங்க யூஸ் பண்ணுற கீஸ், அவங்களுடைய மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு பெல்லி பேக்கை வடிவமைச்சிருக்காங்க. இதை நம்மளுடைய இடுப்பு பக்கத்தில் கட்டிக்கலாம். இது பார்க்குறதுக்கு உருவ அமைப்பில் ஆண்களுடைய வயிறு மாதிரியே இருக்கும். இந்த பேக்குக்குள்ளே நம்ம நிறைய திங்ஸை ஸ்டஃப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு அப்படியே ரியாலிஸ்டிக்காக ஒருத்தருடைய வயிறு மாதிரியே தான் தெரியுமாங்க. இதனுடைய மதிப்பு எவ்வளோ தெரியுமா? $6. அதாவது நம்மளுடைய இந்திய மதிப்புக்கு $498. பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆக்வர்டாக இருந்தாலும் இதையும் வாங்கி நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இப்படி ஒரு ப்ராடக்டை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஆன்டி ஸ்னோரிங் ஹெட் ஸ்ட்ராப். அதாங்க, இறந்ததுக்கப்புறமா நாடி கட்டுவாங்க தெரியுமா? நிறைய பேருடைய வாய் இறந்ததுக்கப்புறம் ஓப்பனாக இருக்கும். அது பார்க்குறதுக்கு பயமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நாடி கட்டுவாங்க. நாடியிலேருந்து சேர்த்து தலைவலியாக கட்டியிருப்பாங்க. அப்படி ஒரு ப்ராடக்டை தான் இங்கே சேல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் எதுக்காக தெரியுமா? இறந்தவங்களுக்கு கட்டுறதுக்கெலாம் கிடையாதுங்க. இந்த ப்ராடக்ட்டை தூங்கும்போது கொரட்டை விடுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி கொரட்டை விடாமல் இருக்கிறதுக்காக வாயோடு சேர்த்து கட்டிக்குவாங்களாம். இந்த மாதிரி கட்டுறது மூலமாக கொரட்டை விடுறதுக்கு வாயவே திறக்க முடியாது. மூக்கோட சேர்ந்து அட்டாச் ஆகி இருக்கிறதுனால சுவாசிக்கிறதுக்காக சின்ன சின்ன துவாரங்கள் கூட கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபன்னியாக இருக்குல்ல, ஆனால் இது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்காங்க. இதை மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா கொரட்டையே விட மாட்டோமா. இதனுடைய மதிப்பு $3. நம்ம இந்திய மதிப்புக்கு $249. முக்கியமாக இதை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்காகவே உருவாக்கியிருக்காங்க. வெளிநாடுகள்லாம் கொரட்டை விடுறதுனாலேயே நிறைய டைவர்ஸ்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபு ஹஸ்பண்டுக்கும், ஹஸ்பண்டு ஒய்ஃபுக்கும் இதை கிஃப்ட் பண்ணிக்குவாங்களாம். உங்களுக்கு பிடிச்சமானவங்க யாராவது கொரட்டை விட்டு உங்களை தொந்தரவு பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் சத்தமே இல்லாமல் இப்படி ஒரு கிஃப்ட்டை வாங்கி ப்ரெசென்ட் பண்ணிடுங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஃபிங்கர் கவர். இதை க்ளவுஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்காதோ அவங்களுக்காகவே உருவாக்கியிருக்காங்க. இதனுடைய மதிப்பு $1.63 தானா. அதாவது நம்மளுடைய இந்திய மதிப்புக்கு $200 உள்ளதாங்க வரும். இது எதுக்காக உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, க்ளவுஸ் போட பிடிக்காதவங்க முக்கியமாக அவங்க கைகளை வச்சு ஏதாவது பொருட்களை எடுக்கும்போது க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி க்ளவுஸை ஃபுல்லாக கவர் பண்ண பிடிக்காதவங்க இந்த மாதிரி விரல்களை மட்டும் கவர் பண்ணிக்கலாம். முக்கியமாக வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணும்போது குக்கிங் சமயத்தில் நமக்கு கைகளில் வெட்டுப்படும். இந்த மாதிரி க்ளவுஸ் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா கத்தினால வெட்டுக்காயங்கள் ஏற்படாதான். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது லிப் பிளம்பனர். சில பேர் அவங்களுடைய லிப்ஸு ரொம்பவே ஹாட்டாக ரொம்பவும் அட்ராக்டிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த லிப் பிளம்பனரை யூஸ் பண்ணுறாங்களாங்க. இதனுடைய மதிப்பு வெறும் $5. அதாவது நம்மளுடைய இந்திய மதிப்புக்கு $415. இந்த லிப் பிளம்பனருடைய டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மாதிரியான அமைப்பில் இருக்கும். இதை வச்சு நம்ம லிப்பை ப்ளம்பியாக ஆக்கிக்கலாமாங்க. ஆனால் லிப் காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ண மாதிரி பெர்மனண்ட்டாலாம் இருக்காது. டெம்பரரியாக நம்மளுடைய லிப்பை கொஞ்ச நேரத்துக்கு ப்ளம்பனராக காட்டிக்க முடியுமா. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராடக்ட் வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் வேஸ்ட் ஆஃப் மணி அண்ட் வேஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள் வீட்டில் டைல்ஸ் கிராக் ஆயிடுச்சு அப்படின்னா கவலையே வேண்டாம். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான மெத்தடை யூஸ் பண்ணி உங்களுடைய கிராக்கான டைல்ஸு கூட டோட்டலாக எடுக்காமல் வேறு டைல்ஸ் மாற்றாமல் இந்த மாதிரி DIYs பண்ணி அழகாக மாற்றிக்க முடியும். இந்த மாதிரி கிராக்டான டைல்ஸில் இப்படி சொல்யூஷனை ஊற்றி ஃபில் பண்ணுறாங்க. இப்போ பாருங்களேன், இந்த டைல்ஸே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வித்தியாசமாக இருக்குல்ல. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஃபயர் மேப்பிள் ஸ்டவ் சிஸ்டம். இது முக்கியமாக ஃபாரினில் இருக்கிறவங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. ஏன்னா ஃபாரினில் தான் அடிக்கடி இந்த ஃபாரஸ்ட்குள்ளெல்லாம் ட்ரிப் போவாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே போய் டென்ட் போட்டுலாம் தங்குவாங்க. நிறைய பேர் ட்ரெக்கிங்லாம் போவாங்க. அவங்களுக்காகவே இதை வடிவமைச்சிருக்காங்க.
இந்த ஸ்டவ்வை டைரெக்டாக நம்மளால் கேஸ் பர்னரோட அட்டாச் பண்ண முடியும். இதில் நம்ம வாட்டரை பாயில் பண்ணி ஈஸியாக குடிச்சிக்க முடியும். இதனுடைய கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர். இதனுடைய டைமென்ஷன்ஸ் வந்து 19 சென்டிமீட்டர் வரைக்கும் நீளத்தில் இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் 14 சென்டிமீட்டர் வரைக்கும் வைடில் இருக்குமா. காம்பேக்டாக ரொம்பவே அழகாக குட்டியாக க்யூட்டாக இருக்கும். இந்த ஸ்டவ்வை உருவாக்கி இருக்கிற மெட்டீரியல்னு பார்த்தா அனடைஸ்ட் அலுமினியம். இட்ஸ் பில்ட் இன் பயோ EI எலக்ட்ரிக் இக்னைட் ஸ்லைட்ஸ் மூலமாக உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம சூடுபடுத்துகிற தண்ணியை ரொம்ப நேரத்துக்கு வார்மாகவே வச்சுக்க முடியும். எந்த ஒரு கண்டிஷன்லையும் நம்மளால் இந்த ஸ்டவ்வை யூஸ் பண்ண முடியும். அதிகமான காற்று அடிக்கும் போது இதில் எரியக்கூடிய தீ அணைஞ்சு போயிடும் அப்படிங்கிற பயமே வேண்டாம். அது எல்லாத்தையும் ஷீல்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்டவ்வை உருவாக்கியிருக்காங்க. அதனால் காற்று, மழை, பனின்னு சொல்லிட்டு எந்த விதமான வெதர் இருந்தாலும் அந்த கண்டிஷன்லையும் நம்மளால் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஐ திங்க் இது ஒரு நல்ல ப்ராடக்ட் அண்ட் நல்ல சொல்யூஷன் கூட நான் நினைக்கிறேன். இது ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க. லாங் டிரைவ்லாம் போவாங்க தெரியுமா, வேற ஒரு ஊருக்கு கார்லையே பயணிப்பாங்கல்ல, அவங்க இந்த மாதிரி கடைகளே இல்லாத சமயத்தில் இந்த அடுப்பை யூஸ் பண்ணி ஒரு டீ கூட போட்டு குடிச்சிக்கலாம்னா பார்த்துக்கோங்களேன். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது பூப் டீ. இதை பார்க்கும்போதே செம காமெடியாக இருக்குல்ல. ஆக்சுவலாக இது ஒரு டீ ஸ்டெய்னராங்க. இதை சிலிக்கான் மூலமாக உருவாக்கியிருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி டீ பவுடரை போட்டுட்டு ஹாட் வாட்டர் ஊற்றிட்டோம் அப்படின்னா பட் மாதிரியான அமைப்பு இருக்கு இல்லையா, அதை நம்ம இந்த டம்ளரில் சிட் பண்ண வச்சிடணும். பூப் மாதிரியான வடிவத்தில் தான் டீ பவுடரை போட்டிருப்பாங்க. அதில் ஹாட் வாட்டர் ஊற்றுறது மூலமாக இதில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன துவாரங்கள் வழியாக இந்த டீ வந்துட்டு ஸ்டெயின் ஆகி அப்படியே நமக்கு டீயாக மாறுது. இதுக்கப்புறம் இதிலேருந்து இதை வெளியே எடுக்கிறாங்க. இதை பார்த்தாலே குடிக்க தோணாது. இப்படியும் ஒரு ப்ராடக்டை விற்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இதில் காமெடி என்னென்னா, இந்த ப்ராடக்டையும் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது அதிகமாக சேலான ப்ராடக்ட்டும் கூடவாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது போர்சிலியன் க்ளோ, அதாவது டாய்லெட் லைட்டாங்க. நம்ம யூஸ் பண்ணுற டாய்லெட் இருக்கும் இல்லையா, அதில் கலர் கலராக லைட் எரிய விடலாமா. நம்மளுடைய இந்திய மதிப்புக்கு இது 400 ரூபாய், அதாவது டாலர் மதிப்பில் $4. இதில் ஒரு ஃப்ளெக்சிபிள் ராட் வருதுங்க. LED லைட் இருக்கும். இதை டாய்லெட் பவுலில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் ஒரு பேட்டரியும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. மோஷனை சென்சார் பண்ணுற இந்த சென்சார் மூலமாக நம்மளுடைய பூப் இந்த டாய்லெட்டில் போய் விழுந்ததுக்கு அப்புறமா லைட் எரிய ஆரம்பிக்குமா. ஒரு லைட் இல்லைங்க, கலர் கலராக லைட் தெரியுமாங்க. அடுத்ததான் நீங்க பார்க்க போறது வின்னர் சிக்கன் டின்னர். இங்க பாருங்களேன், பார்க்கறதுக்கு கிரில் சிக்கன் மாதிரியே இருக்குல்ல. ஆக்சுவலா இது ஒரு கிரில் சிக்கன் வடிவத்தில் இருக்கக்கூடிய பில்லோஸாங்க. இது கிட்டத்தட்ட $40 வரைக்கும் வருமாங்க. அதாவது நம்மளுடைய இந்திய மதிப்புக்கு 3000 4000 வரைக்கும் வருமா. இங்கே பாருங்களேன், இந்த ப்ராடக்டை முக்கியமாக ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு, டென்ட் போட்டு தங்குறவங்களுக்காகவே உருவாக்கியிருக்காங்க. ஃபாரஸ்ட்டில் பாம்பு, பூச்சி தொல்லைலாம் இருக்கும். இந்த மாதிரி மரத்தில் கட்டி தரையில் படாமையே தூங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டென்ட்டை கொண்டு போகலாம். அதே மாதிரி இந்த டென்ட்டை பாருங்களேன், இதை ஏரோ டென்ட்னு சொல்கிறாங்க. ஏர் மூலமாக, அதாவது ஒரே ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே போதுங்க, ஏர் ஃபில் ஆகி டக்குன்னு 5 மினிட்ஸில் இப்படி ஒரு டென்ட்டு நமக்கு ரெடி ஆகிருமாங்க. ஆனால் இதனுடைய மதிப்பு தான் ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட $32,000. நம்மளுடைய இந்திய மதிப்புக்கு பல லட்சம் ரூபாய் போகுமா. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்க கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ண போறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். எனக்கு லாஸ்ட் சாட்டர்டேலேருந்து வீடியோ போட முடியல. கொஞ்சம் ஃபீவராக இருந்ததுனால தான் போட முடியல. சின்னு திரும்ப கமெண்ட் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தாங்க. சாரிம்மா, நான் ரொம்ப நாளாக உங்களை காக்க வச்சுட்டேன். இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும். உங்களுக்கும் ஹெவி ஃபீவர்னு சொல்லியிருந்தீங்கல்ல, இப்போ எப்படி இருக்குது, பரவாயில்லையா? இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.